எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல்வி சேனலுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்மிங் மந்த் இல்லை கம்மிங் இயர் நிஃப்டி அப்புறமா பேங்க் நிஃப்டி எந்த டைரெக்ஷனில் போகிற சான்சஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன் போகிற சான்சஸ் இருக்குன்னா, நோபடி வில் ப்ரிடிக்ட் த மார்க்கெட். ஓகே, நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். இப்படி போனால் இது மாதிரி ட்ரேட் எடுக்கலாம், இல்லைன்னா நம்மளோட வியூவை மறுபடியும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50யோட நம்ம கம்ப்ளீட்டட் டைரெக்ஷன் பார்க்கலாம். ஓவராலாக நான் நிறைய மந்த்லேருந்து நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டு ஸ்டில் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸ்டில் அப் ட்ரெண்ட் இருக்குது, நோ டவுட். இதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. பட் இப்போ கம்மிங் டேஸில் ஏன் இப்போது கீழே வர மாதிரி சான்சஸ் இருக்குது அதை பற்றி நான் பார்க்கலாம். ஒன்று, நிஃப்டி 50 வந்துட்டு ஆல் டைம் ஹை. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ரைட், ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. இங்கே வந்து உங்களோட ட்ரெண்ட் லைன் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து கீழே வர சான்சஸ் இருக்குது. இது வந்துட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் கீழே வர சான்சஸ் இருக்குது. அப்போது ஒரு லாங் டேர்மில் வந்துட்டு இது புல்லிஷ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்ஷன்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, இது மாதிரி இல்லை, இது மாதிரி இல்லை, இது மாதிரி இல்லை, இது மாதிரி இல்லைன்னா இன்கேஸ் வந்துட்டு இங்கே சைட்வேஸ் போயிருக்குல்ல, இந்த மாதிரி சைட்வேஸ் போகிற சான்சஸும் இருக்கும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்துட்டு கீழே இந்த இந்த லெவலில் வந்துட்டு சைட்வேஸ் போகிற சான்சஸும் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நம்ம டவுன் ட்ரெண்ட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் எப்போ ஆகும்னா, இப்போது இங்கேருந்து கீழே வர சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்துட்டு இங்கேருந்து இது மாதிரி சின்னதாக பண்ணி கூட போகலாம், இல்லைனா இது மாதிரி ஒரு செவரல் மந்த்ஸ் வரலும் டவுன் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் அப்சைட் போகிற சான்சஸ் இருக்குது. அப்போது கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இம்பார்ட்டண்ட் ஒரு ஜோன். ரைட்டு, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஜோன். இங்கே வந்துட்டு கீழே வந்துட்டு இங்கேருந்து மேலே போனால் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் வந்துட்டு கண்டினியூஷன் அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி சான்சஸ் இருக்குது மறுபடியும். இன்கேஸ் இல்லை, ஓகே, இல்லைன்னா இந்த ஜோன் இல்லைன்னா இந்த லெவலில் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிற சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் ஆகலைன்னா இது இம்பார்ட்டன்ட், அப்புறமா இந்த இம்பார்ட்டன்ட், இது ரெண்டும் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இங்கே வந்துட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் இது கீழே வந்தால் மறுபடியும் டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகின மாதிரி அர்த்தம். ஓகே, இன்கேஸ் இப்படி ஆகினாலும் மறுபடியும் புல் பேக் இருக்கும். ஓகே, புல் பேக் இருந்து மறுபடியும் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே எடுத்தால் இந்த மேஜர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் இருக்குல்ல, இது பிரேக் பண்ணால் ஓகே டவுன் ட்ரெண்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு. ஓகே, இன்கேஸ் இது மாதிரி ஒரே முட்டா ஒரு பேனிக்கில் செல்லிங் வருது இல்லை, இந்த மாதிரி பேனிக் செல்லிங் ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லை, மறுபடியும் அது அப்சைட் போகிற சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஜோன், இது இங்கே இம்மிடியேட்டாக இங்கே வந்து பவுன்ஸ் ஆகிறோம், இல்லைனா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன் ரெண்டும் வந்துட்டு பிரேக் பண்ண நீங்கள் வந்துட்டு நினைக்கூடாது, இது வந்துட்டு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஓகே, எப்பயும் இப்படி கீழே வரும்போது இந்த இம்பார்ட்டன்ட் ஜோனு இல்லை இதில் வச்சுக்கலாம், உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே கீழே வரும்போது என்ன ஆகும்னா, இது பிரேக் டவுன் ஆயிரும். ரைட்டு, பிரேக் டவுன் ஆகிட்டு மேலே மறுபடியும் போயிட்டு இங்கே வந்துட்டு என்ன ஆகும், சப்போர்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மறுபடியும் கீழே இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் மாதிரி. ஓகே, இப்படி கீழே வரும். நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஒரே முட்டை இங்கே வரலும் ஒரு லைன் வந்து அப்புறமா அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். ரைட்டு, இப்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இங்கே கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஓகே, இங்கேருந்து கீழே வந்து மறுபடியும் இந்த லெவலில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுனால மறுபடியும் கீழே வர சான்சஸ் இருக்கலாம். ஓகே, இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, இருக்கலாம். பட் ஸ்டில் ஓவரால் மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் இருக்குது. நம்மளோட ஒரு 70-80% ட்ரேட் வந்துட்டு அப் சைடில் இருக்கும். ஓகே, இப்போது நம்மளுக்கு இது மாதிரி கீழே வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன் சைடில் தான் நம்மளோட 80% டவுன் சைடில் ஆகும், 20% வந்துட்டு அப் சைடில் ஆகும். இப்போ வந்துட்டு ரிவர்சல், இது 80% வந்துட்டு அப் சைடில், 20% வந்து டவுன் சைடில். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது, சேம் திங், ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வீக்லியில் கூட நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இன்கேஸ் இது வந்துட்டு இந்த மந்த்து வந்துட்டு இந்த ரெட்டு இருக்கிறதுனால ரெட்டாக ஆகிருக்கு, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆண்ட ஒரு ரெசிஸ்ட் ஆகிருக்கிறதுனால ஒரு கீழே வர சான்சஸ் தான் ரொம்ப அதிகம் இருக்குது. ஓகே, அதிகம் இருக்கும்.
இதுவும் அவ்வளோதான். வீக்லி அவ்வளோதான். வீக்லியில் கொஞ்சம் புல் பேக்குக்கு சான்சஸ் இருக்குது. ஃபுல் பேக்கில் ட்ராப் ஓகே. புல் பேக் எப்பயும் ட்ராப்பு தான் ஆகும். புல் பேக் எப்பயும் ட்ராப்பு தான் ஆகும். அது வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி அது வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகுது இப்போது நாம் சொன்ன மாதிரி நிஃப்டி 50ல் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்டில் இது வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே ரைட், அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இங்கே எப்படி ஆகும்னா சேம் திங், இது கூட கீழே வர சான்சஸ் இருக்குது. அப்புறமா இது மேஜர் ஒரு சப்போர்ட்டு வந்தால் இங்கே கீழே வந்துட்டு கீழே வர மாதிரி வந்து டோஜி பண்ணிவிட்டு மறுபடியும் அப் சைடு போகிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே. இன்கேஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஓகே ஜனவரி மந்தில் வந்துட்டு இந்த லெவலில் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி கீழே க்ளோசிங் கொடுக்கும்போது என்னாகும், சின்னதாக கீழே வந்துட்டு இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வரும்போது என்னாகும், நம்ம அப்போ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே. இல்லைனா நம்மளோட வியூ வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் எது மாதிரி நீங்கள் இங்கே இது பாருங்கள், இங்கே வந்துட்டு இது வந்து கன்சாலிடேஷன் ஜோன், இதெல்லாம் வெரி சப்போர்ட் ஜோன் இருக்கும். ஒன்று க்ளோசிங் ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம், இல்லைனா இதோட அபவ் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. அபவ் மார்க் பண்ணிக்கின்னு இது இம்பார்ட்டன்ட் ஜோன்வா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. 1 செகண்ட் உங்களுக்கு இதில் காமிக்கணும். ப்ரைஸிங் க்ளோசிங் ப்ரைஸில் வச்சுக்கின்னு நீங்கள் பண்ணலாம். ஓகே. இல்லைனா ஓகே இங்கே வந்து நம்ம வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் இந்த லெவலில் வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் வீக்லியில் வந்துட்டு பவுன்ஸ் பேக் வந்து மறுபடியும் கீழே வரும்போது என்ன ஆகுனா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட் அப்சைடு ஆகி பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகும்போது மறுபடியும் நம்மளோட வியூ அப்சைடில் இருக்கணும். ஓகே. இன்கேஸ் அப்படி இல்லாமல் இப்போது கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்து பிரேக் அவுட் ஆகி நம்ம இங்கே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது மறுபடியும் டவுன் சைடு பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் இது. ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் இது. ஆனால் மேஜர் இது நம்ம க்ளீனாக போடுறதுனால இது நெக்ஸ்ட்டு நம்மளோட மேஜர் சப்போர்ட் லெவல் இது. இதுவும் பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம் மறுபடியும் கீழே, அப்போது டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்மேஷன் அர்த்தம். ஓகே. ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு டீட்டெயிலாக கொஞ்சம் பாருங்கள். ஓகே. ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்பயும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போது இந்த இது அப் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அப் ட்ரெண்ட் அப் சைடு, அப்புறமா டவுன் சைடு, அதுக்கப்புறம் மறுபடியும் அப் சைடு, மறுபடியும் டவுனு, அப்பு அப்பு, இது எல்லாம் வந்துட்டு ஹையர் லோ ஹையர் ஹை. ஓகே. ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை, இது ஒன்று கன்சிடர் பண்ணலாம். ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை சேம் லெவல் வந்துக்குது. ஓகே. ஹையர் லெவலில் சேம் லெவலில் இப்போ வந்திருக்கு. ஸோ இதனால் நம்ம இது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹோல்டு பண்ணலாம். ஓகே. ஹோல்டு பண்ணலான்னா ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு கன்சல்டேஷன் கூட ஆகலாம். இது மாதிரி இங்கே இருக்குல்ல இந்த ஜூனெல்லாம் கன்சல்டேஷன் கூட ஆகலாம். இல்லைனா கீழே வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்தால் கண்டினியூஷன் அப் சைடு, இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வந்தால் டவுன் சைடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு கொஞ்சம் நீ இங்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எது மாதிரி ட்ரேட் எடுக்கணும்னா ஸ்விங் எடுக்கலாம். ஓகே. ஸ்விங் எடுக்கலாம், இல்லைனா மூமெண்டம், இந்த 2 ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஓகே, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு. ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவை கொஞ்சம் இங்கே அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா குவான்டிட்டி சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.